السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تمشي في الأرض مرحا إنك لن تخرق الأرض ولن تبلغ الجبال طولا. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம கபூல் செய்தல்வானா. காலம் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதுதான் தற்போது நாடாளுமன்றம் மற்றும் மாநிலங்களவையில் பேசப்படக்கூடிய பேச்சு. அதில் முதலிடத்திலே தமிழகம் இருப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் விபத்துகள் நடக்கிறது. அரசாங்க பஸ் மட்டுமல்ல, பிரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, 2 பஸ்ஸும் நேருக்கு நேராக மோதிக்கொள்கிறது, அல்லது லாரியோடு மோதிக்கொள்கிறது, அல்லது பள்ளத்திலே உருண்டு போய் விடுகிறது. விபத்தில் சிக்குபவர்கள் ஏதோ கெட்டவர்கள் அல்லது பாவிகள் என்றல்ல, எல்லாருமே இதில் சிக்கவே செய்கிறார்கள். சமீபத்தில் கூட உம்ரா சென்றிருந்த ஒரு பஸ்ஸில் இருந்த அத்தனை பேருமே விபத்துக்குள்ளானார்கள். இன்று ஆந்திராவிலே கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் ஏராளமான பேர் பஸ்ஸில் இருந்தவர்கள் பள்ளத்தில் விழுந்து இறந்து போனார்கள். இப்படி சாலை விபத்து என்பது, அதே போன்று கார், டூ வீலருடைய விபத்து ரொம்பவே அதிகம். எதனால் இந்த விபத்துகள் ஏற்படுகிறது? விபத்துகளை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக அரசாங்கம் என்னென்ன உத்திகளை கையாளுகிறது, அதை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சொல்லப்போனால் கடந்த 2024ஆம் ஆண்டு மட்டும், ஒரு வருடத்தில் மட்டும் 1,80,000 பேர் சாலை விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள். 1,80,000 பேர் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல. ஒரு அணுகுண்டு வீசப்பட்டு எவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துமோ அந்த நஷ்டம் அது. ஒரு ஹைட்ரஜன் பாம்பு குண்டின் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கம், ஒரு அழிவு, அது இந்த சாலை விபத்துகளில் அது ஒரே நேரத்தில் ஏற்படுகிறது. இது ஒரு வருடம் முழுக்க நடந்தேறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைக்கு அதுவும் தமிழகம் இந்த விபத்திலே, சாலை விபத்துகளில் முதலிடத்தில் இருப்பதாகவும் தகவல்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக அரசாங்கம் என்ன கண்டிஷன் இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணுவது அது நம்முடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஷரியத்திலே அதுக்கு மசாலிஹுல் முர்ஸலா என்று சொல்லுவார்கள். மக்களின் நலவை கவனித்து ஏற்படுத்தக்கூடிய ரூல்ஸ். எப்படி சாலையில் செல்ல வேண்டும், வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா, ஷரியத்தில் எந்த முறையையும் கட்டாயப்படுத்தவில்லை. நீங்க வலது பக்கம்தான் போகணும் என்றோம், இடது பக்கம்தான் போகணும் என்றோம், மார்க்கம் நமக்கு கட்டாயப்படுத்தவில்லை. இதுபோன்ற சமயத்திலே நாம்
அரசாங்கம் என்ன சொல்லுகிறதோ இடது பக்கம் போக வேண்டும் என்றால் இடது பக்கம் தான் போக வேண்டும். இங்க சவுதியில பாத்தீங்கன்னா வலது பக்கம் போவாங்க. அங்குள்ள வாகனங்களுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்கும். கார் வலது பக்கம் போற மாதிரி தான் எல்லாமே ஏற்பாடாயிருக்கும். அது அந்த நாட்டினுடைய சட்டம். ஆனால் இங்கே இடது பக்கம் செல்ல வேண்டும், நான் வலது பக்கம் போவேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் மார்க்க ரீதியாக இந்த பக்கம் தான் போயாகணும் அப்படின்ட்டு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் எல்லா விஷயங்களிலும் வலதை பிரியப்படுவார்கள் என்று வருகிறது. அதற்கு அர்த்தம் இதுவல்ல கட்டாயம் அதை செய்தாக வேண்டும். ஒரு ரூல்ஸ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வலது பக்கம் அல்ல இடது பக்கமாக போக வேண்டும் என்றால் அதை நாம் ஃபாலோ பண்ணியாக வேண்டும். அதே போன்று அரசாங்கமும் விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஏராளமான ஏற்பாடு. அங்கங்கே வேக தடைகள் இருக்கும். ஸ்பீட் பிரேக் எதற்காக? விபத்தை தவிர்ப்பதற்காக. ஒரு சாலை வலது பக்கம் விளைகிறது என்று சொன்னால் வலது பக்கம் விளைவதாக அம்புகுறி போட்டு காட்டப்பட்டிருக்கும். இடது பக்கம் விளைகிறது என்று சொன்னால் இடது பக்கமாக ஒரு அம்புகுறி போட்டு காட்டப்பட்டிருக்கும். இதுவெல்லாம் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லும் பொழுது தங்களுடைய பயணத்தை எளிதான முறையில் எந்த ஆபத்தும் இல்லாமல் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போன்று சிக்னல், ரெட் சிக்னல் இருக்கிறது, கிரீன் சிக்னல் இருக்கிறது. ரெட் சிக்னலில் நிற்கணுமா? கவர்மெண்டோட ரூல்ஸ் நிற்கணும்னா நிற்க தான் செய்யணும். நாம் அவசரப்பட்டு வேகமாக போயிட முடியாது. ஒரு கால் எந்த வாகனமுமே வரலைன்னு சொன்னா கூட நம்ம ரெட் சிக்னல் இருக்கும்போது போகக்கூடாது. வாகனம் எதுவும் இல்லை என்றால் ரெட் சிக்னல் போடுறது எதுக்காக? விபத்து ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். எதில் வாகனம் எதுவே வரல ஆனாலும் ரெட் சிக்னல் மாறலன்னு சொன்னா சட்டம் இதுதான், அது வரைக்கும் நம்ம அங்கே எந்த செய்யக்கூடாது. இப்படி ஏராளமான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் செய்து வைத்திருக்கிறது. அதை ஃபாலோ பண்ணும் பொழுது விட்டும் நாம் இந்த ஆபத்துகளை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கத்திலே சாலைகளும் குண்டும் குழியுமாக இருக்கிறது. ஒரு தடவை மழை பெஞ்சா போதும், ரோடு போற அடிச்சு அவங்க எடுக்கிற கான்ட்ராக்ட், அதற்காக அவங்க செய்கிற செலவு, அந்த லஞ்சம் ஊழலில் சிக்கி அந்த சாலைகள் ஒரு மலையிலேயே ஒன்றுமில்லாமல் போயிடும். குண்டும் குழியுமாக கிடக்கக்கூடிய சாலையில போய் எப்படி வண்டி ஓட்ட முடியும்? அதிலும் தூக்கத்தோட போறது இரவு நேரத்தில் பெரும்பாலும் இரவு 3 மணி 2 மணியிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும் தான் பெரும்பாலான விபத்துகள் நடக்கும். பெரும்பாலான விபத்துகள் இரவு 2 மணியிலிருந்து காலையில் 5 மணி வரைக்கும். ஏனென்றால் அந்த நேரம் தூக்கம் வருகிற ஆழ்ந்த தூக்கம் வருகிற நேரம். உலகத்திலே எவ்வளவு பெரிய கிளப்பாக இருக்கட்டும் எல்லாம் ஆடி அடைந்து பாவம் செய்பவர்கள் கூட 2 மணியோட அசந்துருவாங்க. டான்ஸ் கிளப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அந்த நேரத்திலே 3 மணிக்கு 4 மணிக்கு அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்கள் தான் முடிச்சிருப்பாங்க. அத்துணை உலகமும் அடங்கி போய்விடும். அந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் விபத்து நடக்கிறது. காரணம் என்ன? தூக்கம் இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மது போதையிலே வண்டி ஓட்டுறது. மது போதையின் மூலமாக எப்படியெல்லாம் அரசாங்கம் என்னவெல்லாம் சொல்லியும் கூட ஒவ்வொரு இடத்துலையும் போல் இருக்கும், நீங்க மது குடித்து விட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், மொபைல் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்ட வேண்டாம், அப்படியெல்லாம் இருந்தும் கூட சர்வ சாதாரணமாக அந்த ரூல்ஸை மீறுவதைத்தான் பார்த்தோம். இப்படி மீறும் பொழுதுதான் எசுத்தப்பாக எல்லா நேரம் ஒரு நேரமாக இருக்காது. சில சமயங்களில் நம்ம ரொம்ப திறமையானவங்க டிரைவிங்கில், அதனால ஃபோன் பேசிக்கிட்டு நாங்கள் வண்டியை கரெக்டாக டிரைவிங் பண்ணிடுவோம். ஆனால் எல்லா நேரமும் ஒரு நேரமாக இருக்காது. அது மாதிரி பல சமயங்களில் போடுற வண்டிலாம் இருக்குது. காரில் எல்லாம் எல்இடி லைட். எல்இடி லைட்டுனா மேலே 4 லைட் இருக்கும், கீழே 4 லைட். கல்யாண வீட்டில் லைட் போட்ட மாதிரி போட்டு வரும். முன்னாடி வர்றவனுக்கு என்ன வர்றதே தெரியாது, அந்த லைட்டு மட்டும் தான் தெரியும். டிம் பண்ணவும் மாட்டாங்க. அதாவது எழுத்து வர்றவங்க யார் டிம் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் ஏன் ரோடு நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் போவேன், எப்படி வேணாலும் நான் போவேன். இப்போ முன்னாடி வர்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. சரி, ஏகப்பட்ட லைட்டை போட்டு அந்த லைட்டை பார்க்கும் பொழுது அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, ஓட்டவே முடியாது. ஒரு பக்கம் ஒதுக்கி 2 கொண்டு அவன் போகட்டுமா முதல்ல, அப்புறம் தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தான். பல சமயங்களில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம மேலே தப்பே இருக்காது. அவன் தான் ராங் ரூட்டில் வந்திருப்பான். ஆனால் அவன் ராங் ரூட்டில் நம்மளை செஞ்சுட்டு போவான். அவன் செஞ்சது தப்பு, அவனுடைய ரூட் தவறு, அவன் குறுக்க வரக்கூடாது. ஆனால் அவன் குறுக்க நம்மளை சட்டம் போடுவான். அந்த குரான்ல சொல்லுவோம், ஐதா காத்து போகும் ஜாகிரோட காலு சலாமா. அறியாதவர்கள் ஏதாவது உங்கள்கிட்ட வித்தியாசமா பேசுறாங்கன்னா சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே நீங்க அவங்கள்ட்ட போய் வம்பு பண்றது, தேவையில்லாம பிரச்சனை பண்றது,
இது எதையும் முடிவுக்கு கொண்டு வர்றதில்லை. அதனால நம்முடைய நடைமுறைகள் அரசாங்கத்தினுடைய ரூல்ஸ் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவையில்லாத விபத்துகள், இன்னும் சொல்லப்போனால் சில சமயங்கள்ல ஹார்ன் அடிக்கிறது இருக்கிற தேவையில்லாம ஹார்ன் அடிக்கிறது. நல்ல டிரைவிங் பண்ண தெரிஞ்சவருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா ஆக கம்மியா ஹார்ன் அடிக்கும். தேவையான இடத்துல மட்டும் ஹார்ன் அடிக்காம போறதான்னு சொன்னா அது அவருடைய திறமை. அதுக்காக ஹார்ன் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்காம இருக்கக்கூடாது. ஆனா எங்க போனாலும் எந்த காரணமும் இல்லாம ஹார்ன் அடிக்கிறது. முன்னாடி போறவனுக்கு எந்த நிலைமையில இருக்கும், எப்படி இருப்பான், அவனுடைய நிலைமை என்ன. ஹதீஸ்ல இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகங்கள்ல மணி கட்டி இருப்பாங்க கழுத்துல, அதை விரும்ப மாட்டார்கள். மணி சத்தம் பெரிய சத்தமாக இருக்குது, மலக்குமார்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ரக்பன், அதாவது எந்த கூட்டத்தோடு அதிகமாக மணி ஓசை இருக்குமோ அதில் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று. கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய அந்த மணி இருக்கிற பல ஒட்டகங்கள் வேகமாக செல்லும் பொழுது பெரிய சத்தத்தை எழுப்பும். அப்படி பெரிய சத்தத்தை எழுப்பும் போது அந்த ஹார்ன் சத்தமே அவனுக்கு ஒரு பெரிய தொந்தரவை கொடுக்கும். அதுலேயும் அந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி ஹார்ன், நாய்க்குத்துற மாதிரி ஹார்ன் வச்சிருப்பாங்க. சின்ன குழந்தை அழுகிற மாதிரி இருக்கும் சில ஹார்ன் சத்தம். வித்தியாசமான சவுண்டு. ஹார்ட் பேஷண்ட்லாம் வந்தாங்கன்னா எப்போ அட்டாக் வரும் தெரியாது. திடீர்னு ஒரு ஹார்ன் அடித்த உடனே இந்த சில பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டு போனாதான் அவனுக்கு பஸ்ஸை ஓட்ட முடியும். இந்த ரோட்டில் போகும்பொழுது அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு தொடர்ந்து அதை தட்டிக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் இதுவெல்லாம் மக்களுக்கு வித்தியாசமான சத்தங்களை கேட்கும் பொழுது அட்டாக் பிரச்சனை கூட வந்துடும். இந்த சத்தத்தை கேட்டுனா இது திடீர்னு ஒரு சத்தம் வருது, பயந்துடும். ஓட்டுறது 2 வீலராக இருக்கும், ஆனால் ஹார்னு காரில் வச்சிருக்கிற ஹார்னா அந்த ஹார்னை பார்த்துட்டு காரு தான் வருதுன்னா இவ்வளோ 2 வீலர் தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ இதுவெல்லாம் இருக்கிற நம்மளாக நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் பார்த்து கொண்டு நாம சரியா இருக்கணும், நமக்கு எல்லாம் ஒழுங்காக நடக்கணும், அதுக்காக மட்டும் நம்ம அது ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அது மற்றவர்களுக்கு ஒரு பெரிய தொல்லையையும் தொந்தரவையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்க்கிங் செய்யக்கூடாத இடத்துல பார்க்கிங் செய்யக்கூடாது. எங்க பார்க் பண்ணணுமோ அங்கதான் பார்க் பண்ணணும். அங்க பார்க் பண்ணக்கூடாத இடத்துல பார்க் பண்ணா ரோட்ல போகிற வாகனங்களுக்கு ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்கும். அவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பான், வண்டி எடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அதனாக இமாத்தத்துல்லாத அணி தெரியும். ஈமானுடைய ஆக உயர்ந்த தரஜா ஆளாக உயர்ந்தது யாழா, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. ஆக குறைஞ்சது இமாத்தத்துல்லாத அணி தெரியும். பாதையில மக்களுக்கு தொல்லை தரக்கூடியது எல்லாம் நிலைக்கி வைப்பதுதான் ஈமானிலே ஆக குறைந்த பகுதின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானோட சார்ந்தது, மக்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாதையில போகிறவங்களுக்கு உரிய இடத்தை கொடுக்கணும். பல சமயங்கள்ல விபத்து எப்படி நடக்குதுன்னா ரோட்ல சும்மா நடந்து போய்கிட்டுமோ அவன் மேல போய் போய் அவன் வாகனம் ஓட்டவும் இல்லை, அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமா ஓடிட்டு நடந்து போறான். நடந்து போறவங்க மேல கொண்டு போய் வண்டியை ஏற்றுறது இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு அசட்டு, ஒரு கவனக்குறைவான காரணம். யார் நடைபாதையில் போறவங்களுக்குரிய பாதையை அந்த இடத்த அப்படி விட்டுறணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாதை பிரிக்கப்பட்டு, அதனால தான் ரோட்ல கோடு போட்டு, வெள்ளை கோடு, 2 பக்கமும் கோடு, அதாவது என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதுக்கு தெல்ல தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் ஹதீஸ்லயே இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெண்களை பார்த்து நீங்க பாதையில் ஓரமாக செல்லுங்கள். ஏனென்றால் மத்தியில் வாகனத்துக்கு செல்பவர்கள் சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இடம், அதை பங்கு பிரிச்சாதான் ஒழுங்காக நடக்கும். அப்ப அது மாதிரியான சமயங்கள்ல நம்ம அதையும் ஃபாலோ பண்ணணும். பாதைகள்ல போறவங்களை தொந்தரவு பண்ணாம போறதுக்கு எப்படி போகணும், அந்த பகுதிக்கு நம்முடைய வாகனங்கள் போகக்கூடாது. எல்லாத்தையும் விட மேலாக இளம் வயது வாலிபர்கள் மூலமாகத்தான் நிறைய விபத்துகள். அவங்க ஓட்டுற வண்டி, அந்த KTM பைக், இது மாதிரியான வண்டிகள் வாங்கிட்டு ஒரே இலக்கு வாழ்க்கையில, ஒன்றும் ஆக உயர்ந்த மொபைல், இன்னொன்று ஆக உயர்ந்த வண்டி, இந்த 2 தான் இலக்கு. வாழ்க்கையினுடைய லட்சியமாக நிறைய வாலிபர்கள் இதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேறது, வாழ்க்கையில எப்படி முன்னேறி சென்று நம்முடைய கல்வியில எப்படி முன்னேறி சென்று நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துறது, எதிர்கால வாழ்க்கையை எப்படி தயார் செய்யறது,
நம்முடைய நிலைப்பாட்டை எப்படி சரி செஞ்சு கொள்றது, அதிலையெல்லாம் கவனம் தந்து இன்னைக்கு தேவை மொபைலும் வண்டியும் தான். பெற்றோர்களும் வேற வழி இல்லாமல் நிர்பந்தமாக வாங்கி கொடுப்பது. வண்டி தரல, வாங்கி தரலைங்கிறதுக்காக தற்கொலை செய்யணும்னு இருக்கிறோம். இவ்வளவு மோசமான ஒரு மனோநிலை ஏற்படுத்தப்பட்டுருச்சுன்னா, டூ வீலர் ஒரு நேரத்தில் நடந்து போறது அதிகமா இருக்கும். இன்னைக்கு போறதெல்லாம் வண்டி, நடக்கிறதுக்கு தனியா நடைபயிற்சி. காலையில் எழுந்திரிச்ச உடனே வாக்கிங். இதுக்கு சாதாரணமா ஆபீஸ் போறோம், தூரமா போறோம், வண்டியில போறோம் வேற விஷயம். பக்கத்துல கடைக்கு போறோம், நடந்து போனா ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனா எங்கேயுமே நடந்து போறதில்லை. வாக்கிங்கிறது தனியா வச்சுக்கிட்டோம். ஆனா எல்லா இடத்துக்கும் வண்டி. சின்ன பிள்ளைகளும் கூட, அதாவது 18 வயசுக்கு வராத பிள்ளைகள் கூட நிறைய வண்டி ஓட்டுறாங்க. லைசன்ஸே இருக்காது, லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறாங்க. அவங்க விளையாட்டுத்தனமா ஓட்டுவாங்க. எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியாது. விளையாட்டுத்தனமா என்ன வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு இந்த கேடிஎம் பைக் போன்ற பைக்ல ஒரு வண்டியில 4 பேர் வரிசையா உட்காந்துருக்கோம். 4 பேர் ஒரு வண்டியில 4 பேர் போறாங்கன்னு சொன்னா அது ரூல்ஸுக்கு மாற்றம் ஒண்ணு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை உருவாக்கப்படுதா. ஒரு வண்டியில 3 பேர் போனா முன்னாடி நிக்கிற லாரி கூட தெரியல, நேராவே மோதிட்டான் லாரியில. 3 பேர் அந்த இடத்துல பார்க்கணும். இது யாருக்கு நஷ்டம்? ஒரு இடத்துல 3 பேர் 4 பேர் சேர்ந்து போறதில்ல, இவ்வளவு வேகமா போறதில்ல, நமக்கு தான் நஷ்டம். இளம் வாலிபர்கள் நிறைய இதுல உயிர் துறக்கிறார்கள் இது மாதிரியான விபத்துல. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய அந்த மோகம், ரீல்ஸ் மோகம் ஒன்று. வண்டியில போகும்போது அது ரீல்ஸுக்காக பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அவங்க யூடியூப்ல ஷார்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி ரீல்ஸுக்கு பயன்படுத்துறாங்க அந்த வண்டியில போகிறது. அப்ப இதெல்லாம் விபத்துக்கு ஒரு பெரிய காரணங்களை உருவாக்கும். ரொம்ப வேகமா போறது, இப்படி போவான் அல்லது இப்படி போவான், இப்படி போவான், வளைஞ்சி ரோட்ல அப்படியே வளைஞ்சி போறதை பார்த்தா நம்ம பேசாம வண்டி இறங்கி போயிடலாம்னு நினைச்சிக்கிறவங்க இருப்பாங்க. அப்படி பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். ஆனா அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நான் போனா சரி, எப்படியோ ரோட்ல எங்க வேகமா போகணும், எங்க மெதுவா போகணும், அதுக்கு ஒரு முறை உண்டு. பைபாஸ்ல போறோம், வேகமா போறோம். சிட்டிக்குள்ள அந்த வேகத்துல போக முடியாது. சிட்டிக்குள்ள எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் மக்களும் போய்கொண்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல நானும் வேகமா போறான்னு எல்லாரும் வண்டியை கூட்டமா இருக்குது. கூட்டமாக இருக்கிற இடத்துல போய் வண்டியை வேகமா தட்டிட்டு போறது இருக்குது, அது மற்றவங்களுக்கு பெரிய தொந்தரவை கொடுக்கும். அதாவது உஸ்மாமத்து செய்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஹஜ்ஜத்துல் விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் எப்படி ஓடும்? என்ன ஹஜ்ஜத்துல் விதாவில் பெரிய கூட்டம், அது மாதிரியான ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்தது கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டம் ஹஜ்ஜத்துல் விதாவில். ஹஜ்ஜத்துல் விதாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகன போக்குவரத்து எப்படி இருந்துச்சு பாருங்க. சஹாபாக்கள் சரி, முஸ்லீம்களும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா கேட்டாங்க. வாகன போக்குவரத்து எப்படி இருந்துச்சுங்கிறது கூட கேட்டாங்க. அப்ப ஏன்னா உசாமாட்ட ஏன் கேட்கிறாங்கன்னா, உசாமத்து செய்தி ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி வட்டத்தில் இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னா மெதுவாக செல்வார்கள். ஏன்னா பெரும் கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. கூட்டம் நெருக்கடியாக இருந்தால் மெதுவாக வாகனத்தை மெதுவாக ஓட்டுவார்கள். இதா வஜத ஃபஜ்வத்தன் நஃப்ஸ, கொஞ்சம் இடைவெளி கிடைச்சிச்சு, கூட்ட மக்கள் கொஞ்சம் முன்னாடி வேகமா போயிட்டாங்கன்னா வாகனத்தை வேகமா ஓட்டுவாங்க. அப்போ வாகனத்தை எப்போ வேகமா ஓட்டணும், எப்போ மெதுவாக ஓட்டணுங்கிறதுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. கூட்டமான இடத்துல போய் வேகமா ஓட்ட முடியாது. ஊருக்குள்ள, சிட்டிக்குள்ள மக்கள் நடமாடுகிற இடம், அங்க அதுக்குள்ள ஒரு ஸ்பீடு இருக்கும். அதுவும் என்னன்னு கேட்டா, ஊருக்குள்ள வயசானவங்களும் வண்டி ஓட்டுவாங்க. இந்த வயசானவங்களுக்கு அவங்களுக்கு நடக்க முடியாது, ஆனா வண்டியில போனாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ அவங்க நடக்க முடியாத சிரமத்தில் உள்ளவங்க அவங்க தட்டு தடுமாறி தான் போவாங்க, மெதுவாக தான் போவாங்க. இவன் பின்னாடி இருந்து இந்த பெருசுக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்கு வர்றாரு வண்டியில், எதுக்கு வர்றாரு, அவர் என்ன செய்வார்? வயசானவங்களுக்கு அவங்க மெதுவாக தான் வருவாங்க. அவங்களுக்கு வண்டியில போனாதான், பள்ளிவாசலுக்கு வருவதா இருந்தா கூட வண்டியில வரலாம் வந்துருவாங்க, ஆனால் நடந்து வர முடியாது. இப்போ இவன் அப்பவும் வேகமா வந்து இடிச்சிட்டு போறான்னு சொன்னா இது ஊருக்குள்ளேயே பெரிய விபத்துக்களை ஏற்படும். அதனால் சின்ன சின்ன விஷயத்தையும் கூட நமக்கு தெளிவாகவே மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இப்படி ஏராளமான வருஷத்துக்கு 1,80,000 பேர் விபத்துல இறக்குறாங்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் அல்ல. இது எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. இதுல
இது முஸ்லிம்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அனைத்து மக்களுக்கும் பொறுப்பு இருக்கு. இது எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விஷயத்தில் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும், அது வாலிபர்களுக்கு ஆகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வண்டி எப்போ வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தோதுவாகத்தான் அவங்கள வளர்க்கணும். இது சின்ன வயசுல இருந்து கவுன்சிலிங் கொடுத்து வளர்த்தாதான் மேலே வரும்பொழுது கேட்பாங்க. நீங்க பெரிய பையனான பிறகு என்ன சொன்னாலும் அதை கேட்க தயாராக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. இது சின்ன பிள்ளைகள்ல இருந்தே நம்ம எப்படி பழக்கி கொண்டு வரோமோ அப்படிதான் அவங்க பழகுவாங்களே தவிர, இல்லைன்னு சொன்னா பெரிய பசங்கள் ஆன பிறகு நம்ம அவங்க சொல்றதுதான் கேட்கணும், நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டான். ஆனா அப்படி நம்ம காரணம் என்ன கேட்டா, அதுக்கு முக்கியமான காரணம் நாம தான் அப்படி ஆக்கி வச்சிருக்கோம், நாம தான் அப்படி வளர்த்து வச்சிருக்கோம். இன்னைக்கு பெரும்பாலான நிலைப்பாடுகள் அப்படிதான். பிள்ளைகளுடைய நிலை பெற்றோர்கள் அடிபடைஞ்சு போடக்கூடிய நிலை தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கு. காரணம் நம்ம ஆரம்பத்திலிருந்து அதை கண்டுக்கவும் இல்லை, அதற்கான முயற்சியும் செய்யலை, அவங்களுக்கு தர்பியத்தும் செய்யலை, அது மாதிரியான நிலையில விட்டுருக்கோம். அப்போ இனிமேலாவது நம்ம கவனம் செலுத்தின விஷயத்துல பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கையோட லட்சியம் என்ன, வெறும் வண்டி வாங்குறது மட்டுமோ அல்லது சுற்றுறது மட்டுமோ நோக்கம் அல்ல. அவங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய லட்சியம் இருக்குது, இலக்கு இருக்குதுங்கிறத சொல்லி கொடுத்து அவர்களை முன்னேற செய்யறதுக்கு உண்டான வழியை செய்யறதே தவிர, இது மாதிரியான தேவையில்லாத விபத்துகள்ல சிக்கி இறந்து போன பிறகு யார் என்ன செய்ய, போன உயிரை யாரும் திரும்ப கொண்டு வர முடியாது, போன உயிர் திரும்ப வர போறதில்லை. அப்போ நம்ம தான் கவனமாக இருக்கணும், நம்முடைய பிள்ளைகளை நம்ம தான் கவனமாக வளர்க்கணும். அனைத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. எல்லா விதமான விபத்துகள் ஆபத்துகளை விட்டும் அல்ல நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்தல்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பல துஆக்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபஜஅத்தி ஷர் வ மின் ஃபஜஅத்தி மௌத். யா அல்லாஹ், திடீர் தீங்குகள் விபத்துகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்தல்வாயாக, திடீர் மரணங்களை விட்டும் என்னை பாதுகாத்தல்வாயாக என்றும் துஆ செய்திருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் நம்மையும் திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துகள், விபத்துகள், முசீபத்துகளை விட்டும் பாதுகாத்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி